அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் நீ கர்த்தரை சேவிக்காம இருந்தா என்ன, ஆராதிக்காம இருந்தா என்ன அப்படின்னு உங்க சொந்த பந்தங்களோ உறவுகளோ நீங்கள் பெரிதும் நம்புகிற அல்லது உங்களை பெருசா ஆதரிக்கிற ஜனம் உங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது, இல்லை இல்லை, பரிசுத்த ஓய்வு நாளை நான் பரிசுத்தமா என்ன செய்யணும், ஆசரிக்கணும். இது எனக்காக தேவன் உண்டாக்கின நாள். இந்த நாளில் அவர் ஓய்ந்திருந்தார், அவரை நான் தொழுது கொண்டு தான் வருவேன் அப்படின்னு வார்த்தைகளை குறித்து, இது போன்ற பல காரியங்கள்ல கர்த்தருடைய வசனத்தை குறித்து எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ வெட்கப்படாம சொல்றீங்களோ, உங்களை பத்தி எந்த இடத்திலும் கர்த்தர் வெட்கப்படவே மாட்டாரு. தூதர்களோடு வரும்போது தூதர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, என்ன தெரியுமா? ஆமா, ஸ்தோத்திரம், களைகளையும் அறுப்பாங்க, கதிர்களையும் அறுப்பாங்க. அப்படி கதிர்களோடு களைகளோடு சேர்ந்து கதிர்களையும் அறுத்துடக்கூடாது. கர்த்தர் தெளிவா சொல்லுவாரு, நம்ம மேல முத்திரையிட்டு சொல்லுவாரு, இது ஏன் ஜனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதிகாரம் படைச்ச ஒரு நபர் வந்தபோது, கர்த்தரே தெய்வம்னு சொன்ன என் பிள்ளைதான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதிகாரிகள் வந்தாலும், அதிகாரம் உள்ளவர்கள் வந்தாலும், பணம் படைத்தவர்கள் வந்தாலும், இவர்களை பகைச்சுக்கிட்டா நாளைக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்காதுன்னு சொல்லி நான் கர்த்தரை விட்டு கொடுக்காம நின்னேன்னா, என்ன குறிச்சு கர்த்தர் அறிக்கை பண்ணுவார். என்ன குறிச்சு மகிமை பொருந்தினவராய் வரும்போது சொல்லுங்க, எப்படி வருவார் தெரியுமா? பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பத்தி தூதர்களுக்கு முன்னாடி வெட்கப்படவே மாட்டார். இது ஏன் ஜனம், ஏன் ஜனம், ஏன் ஜனம் சொல்லி கர்த்தர் மேன்மை கொண்டு மேன்மை பாராட்டுவார்.